வணக்கம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி எடுத்துட்ட சப்ஜெக்டு ஜோசியம். நம்ம ஊரில் ஒரு சொல் வழக்கு உண்டு, ஜோசியம் பாதி ஹேஷ்யம் மீதி. எந்த ஜோசியம் 101% உண்மையை சொல்ல மாட்டோம். நடந்ததை பற்றியெல்லாம் நிறைய சொல்லிவிட்டு நடக்க போகிறது ஏதோ 1-2 நடக்கலாம் அப்படி தான் சொல்லுவோம். ஒரு ப்ரிலூடாக ஒரு கதை சொல்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஜோசியக்காரன், அவன் தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறான். இந்த ஜாதகமெல்லாம் பார்த்து நல்ல பொருத்தமெல்லாம் பார்த்து பண்ணுறான். கல்யாணம் ஆகிடுச்சு. காத்தால சாயங்காலம் பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறான், நான் உனக்கு ஜாதகமெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி ராத்திரி ஒரு கண்டம் இருக்குது. அந்த கண்டத்துலேருந்து மாப்பிள்ளை தப்பிச்சுட்டா நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் இருப்பீங்க. அந்த கண்டத்துலேருந்து மாப்பிள்ளை தப்பிக்கலைன்னா அவர் செத்து விடுவார். என்னப்பா அப்படி சொல்கிற நீ இவ்வளோ பெரிய ஜோசியக்காரன், நீ எப்படி சொல்கிறீங்கன்னு பொண்ணு சொன்னான். அதுலேருந்து தப்புறதுக்கு என்ன வழின்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், ஜோசியக்காரர், இன்றைக்கி ராத்திரி நீ மாப்பிள்ளையிட உண்மையை சொல்லாத. இன்றைக்கி ராத்திரி முழுக்க நீ முழிச்சுட்ரு. மாப்பிள்ளைக்கிட்டே நீ இருக்கணும். உன்னோட ரூம் முழுக்க அகல் விளக்கில் எண்ணெயை ஊற்றி ஏற்றி வை. துளி கூட காற்று ரூமுக்குள்ளே வரக்கூடாது. இன்னும் ஒரு ஓட்டை கூட இருக்கக்கூடாது. இன்றைக்கி மாப்பிள்ளை பாம்பு கடித்து விஷத்தில் சாகிறதா ஒரு கண்டம் இருக்குது அப்படி. சரிப்பான்ட்டான். அவள் ரூமெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு மாப்பிள்ளையை தூங்க பண்ணிட்டான். ஆனால் முழிச்சுட்டே இருக்கா. பக்தி ஸ்ரத்தையாக ஸ்லோகமெல்லாம் சொல்லிட்டு பகவானை வேண்டிகிட்டு இருக்கா. நடுப்புற கொஞ்சம் நேரத்தில் கதவை திறந்து பார்க்குறா. அந்த ரூமை சுற்றி நிறைய பாம்பு இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் பாம்பு இருக்குது. ஆனால் ஒன்றும் உள்ளுக்குள்ளே வர முடியல. இப்போ கதவை சாத்தின்னு இருக்கு. வாசலில் ஏமக்குங்கிறவர்கள்லாம் வந்துட்டாங்க வந்து தூக்கின்னு போகிறதுக்கு. அப்படியும் ஒருத்தர் வர முடியல. இவள் பக்தி ஸ்ரத்தையை பார்த்து அவளுக்கு பயம் வந்துடுது. அவள் திரும்பி போய் ரிப்போர்ட் பண்ணிட்டா, ஏமாதன மட்டும் எங்களால் முடியலப்பா அப்படின்ட்டு. பொழுது விடிஞ்சுடுத்து. மாப்பிள்ளை பொழைச்சிட்டார். இனிமேல் அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் பூஜை பண்ணுற போது, யார் இந்த ஜோசியர் பூஜை பண்ணுற போது யமதர்மன் நேரம் வந்துட்டான். உனக்கு என்னடா ஆச்சு? என்னோட வேலையில் நீ எதுக்கடா வந்து உள்ள நுழையிற? எதுக்கடா நேற்றுக்கு இப்படிலாம் பண்ணினேன்னு யமதர்மன் கேட்குறான். அப்போ ஜோசியர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் கற்றுண்ட ஜோசியம் அது. எனக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும். அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் சொன்னேன். அப்போ அவனோட வாழ்க்கை தப்பிச்சுடுது மாப்பிள்ளையோடது. அப்போ யமதர்மன் வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டார். இனிமேல் எந்த ஜோசியனும் 100க்கு 100 உண்மையை சொல்லக்கூடாது. நடந்ததெல்லாம் சொல்லட்டும், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் தானே. ஆனால் நடக்க போகிறது எல்லாமே உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சாபம். எந்த ஒரு நல்ல ஜோசியருமே, நல்ல அறிவாளியாக இருக்கிற ஜோசியர் நடந்ததை பற்றிலாம் பேசுவார். நடக்க போகிறது நல்லதெல்லாம் சொல்லுவார். நடக்க போகிற கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். இவன் தன்னோட ஜூனியர்ஸுக்கும் சொல்ல மாட்டான், இப்படி சொல்லக்கூடாதுன்ட்டு. ஆனால் அது வழியாக வந்துட்டுருக்கோம். கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டான். இப்போ நீங்களே பார்க்கலாம், எங்கேயாவது ஜாதகம் கொடுத்துருப்பீங்க, அதில் போட்டிருக்கோம் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நல்லா இருக்கும், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் 7 நாடு சரி, இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் குரு பார்வை, இந்த வருஷத்துலேருந்து சுக்கிர தசை, இப்படிலாம் சொல்லுவாள். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வர்றபோது அந்த வருஷத்துலேருந்து டேஷ் போட்டு விட்டுடுவாள். கேட்டாக்க எல்லாம் கடவுள் செயல், அப்போ பார்த்துக்கலாம், இப்போ அவசரம் இல்லை, இந்த நாளெலாம் ஓடட்டும்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாள். யாருமே சொல்ல மாட்டான். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கதை வந்து மகாபாரத கதை. நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். இது ஒரு நல்ல கதை. நமக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம வந்து பெருமைப்படுறோம், அதுக்கப்புறம் கர்வப்படுறோம். கர்வம் வரக்கூடாது. அதை பற்றின கதை தான். பாண்டு
அவன் 2வது பொண்டாட்டி மாதுரியோட வானப்பிரஸ்தத்தில் காட்டில் இருக்கான். குந்தி 3, 2, 5 குழந்தைகள் திருதராஷ்டிரனோட இருக்கான். நடுப்புற இந்த குழந்தைகள்லாம் 5 பேரும் தர்மர், பீமன், அர்ஜுன், நக்குல், சகதேவ் எல்லோரும் காட்டுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வரோம். பெரிய ஸ்காலர் பாண்டுக்கு தெரியாத வித்தையே கிடையாது. பார்த்துட்டுலாம் வருவோம். திடீர்னு பாண்டுக்கு உயிர் போகிற நேரம், அது வேறு கதை. பாண்டு எதனால் அவனுக்கு உயிர் போகிறது, அவன் செத்து போன அப்புறம் மாதுரி தீ குளிக்கிறா, இந்த கதையெல்லாம் வேறு இடத்துல வருது. பாண்டு இப்போ சாக போகிறான். அங்கேருந்து ஆரம்பிப்போம். 5 பிள்ளைகளும் அங்கே இருக்கா. இந்த பாண்டு சொல்கிறான் கடைசி மூச்சுக்கு முன்னாடி, நீங்களாம் என்னை எரிச்சிடாதீங்க, நீங்களாம் என் உடம்பை அப்படியே சாப்பிட்டுடுங்க, நர மாமிசம் சாப்பிட்டுடுங்க. முக்காலம் உங்களுக்கு தெரியும் நடந்தது என்ன, நடக்கிறது என்ன, நடக்க போகிறது என்ன, உங்களுக்கு எல்லாம் தெரியும், முக்காலமும் தெரியும். அதனால் நீங்கள் என்னை எரிச்சிடாதீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படி. ஸோ இது 5 பேரும் உட்காந்துக்கிட்டு போது கிருஷ்ணர் இங்கேருந்து வர்றார். கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், என்னடா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, போகலாமா? இல்லை எங்கள் அப்பா வந்து எரிக்க வேண்டான்னு சொல்லிட்டார், எங்களை சாப்பிட சொல்லிட்டார். மட பசங்களா, யாராவது நர மாம்சம் சாப்பிடுவாளா? அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு, எரிக்கணும், வாங்க போய் விறகெல்லாம் கொண்டு வரலாம். அப்போ யுதிஷ்டிர் சொல்கிறார், கிருஷ்ணா, இந்த நரி இல்லாட்டி வேறு ஏதாவது மிருகம் வந்து பணத்தை வெளியில் இழுத்து போட்டுரும் குடிசைக்குள்ளேருந்து. அதனால் சகதேவன் இருக்கிறதுலே சின்ன பையன், அவன் இருக்கட்டும் அப்பா கிட்டக்க, நம்மளாம் போய் விறகு கொண்டு வரலாம் அப்படிங்கிற. பத்திரமா பார்த்துக்க சொல்லிவிட்டு 5 பேர் போகிறா. யார் 5 பேர்? கிருஷ்ணர், யுதிஷ்டிர், பீம், அர்ஜுன், நகுல் 5 பேரும் விறகு எடுக்க போயிட்டான். சகதேவ் மட்டும் உட்காந்துட்டுருக்கான் பாண்டுக்கிட்ட. அவன் மண்டையில் ஓடின்னு இருக்கு, அப்பா சொன்னால் நம்மளை சாப்பிடுங்க, பட் கிருஷ்ணர் சாப்பிடப்படாதுன்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறது, அப்பா சொன்னதை கேட்காம இருக்கிறதான்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணிட்டான், அப்பாவோட ஒரு சுண்டி வரால் நறுக்கி எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டுட்டான். நர மாம்சம் அவன் சாப்பிட்டுட்டான். நர மாம்சம் சாப்பிட்டா என்ன ஆச்சு அவனுக்கு முக்காலமும் தெரிகிறது. யாரும் கேட்கப்படாது, நர மாம்சம் சாப்பிட்டா புத்தி தெரிய மாட்டேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனவே இது கதை, மகாபாரத கதை. இவன் வந்து என்ன காலையில் போனவன் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு குடிசை வாசல் வந்து உட்காந்துட்டுருக்கான். அப்போ அவங்க 5 பேரும் திரும்பி வர. அப்போ எல்லோரும் ஹெவியாக விறகு தலையை தூக்கின்னு வர. எல்லாரும் தலையிலையும் விறகு இருக்குது, ஆனால் கிருஷ்ணனோட தலையில் மட்டும் விறகு ஒரு இப்படி தூக்கி நிற்கிறது. இங்கே இப்படி இருக்குது, இவர் தலை இங்கே இருக்குது, விறகு இங்கே இருக்குது. இந்த டிஸ்டன்ஸில் அது முதல்ல வருது விறகு. பாப்பரை இவன் எல்லாரும் வந்து இந்த 4 பிரதர்ஷம் அதை எடுத்து கீழே வச்சுட்டு, அப்பா ரொம்ப டயர்டாகிடுதுப்பா, வேர்த்து ஊற்றுன்னு சொல்லிட்டு துண்டு நல்லா துடைச்சிக்கிறான். கிருஷ்ணரும் அவளை மாதிரியே அதை கீழே எடுத்து வச்சுட்டு, ஐயோ வேர்க்கிறதே தாங்க முடியலையே, ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு வைக்கிறார். இதை பார்த்தோன்னா சகதேவனுக்கு ஆச்சரியம், என்னடா அது, இந்த ஆள் வரவோ தலையில் விறகே இல்லை, மேலத்துக்கு பதந்தண்டு வந்தது, எப்படி இது காற்றுல ஃப்ளோட் ஆகி வந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை, என்ன கிருஷ்ணா நீயே போய் சொல்கிற, நீயோ தலையில் சுமக்கலை, உனக்கு வெயிட்டே இல்லை தலையில், அவளுக்கெல்லாம் வெயிட் இருந்தது, நீ ஏன் போய் சொல்கிற, நீயே டயர்ட் ஆகிட்ட. கிருஷ்ணர் உடனே என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் போகிறார். வெளியில் போயிட்டு கேட்குறார், நான் போகிறேன், நீ என்ன பண்ணின அதை சொல்லு அப்படிங்கிறார். பொய் சொல்லலை அவள்லாம். என்ன சொல்கிறா, இந்த மாதிரி அப்பா சொன்னதுக்காக நான் அவரோட சுண்டு வரல கடிச்சு தின்னுட்டேன் அப்படின்னு. நீ பண்ணினது தப்பு, முக்காலம் அறியறதுங்கிறது தேவ ரகசியம், பகவான்கிட்ட தான் அது இருக்கணும், முக்காலமும் தெரியறது, மனுஷால்கிட்டலாம் வரக்கூடாது. நீ பண்ணினது மகா தப்பு, உனக்கு இப்போ முக்காலம் தெரிஞ்சுடுது, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ இந்த சுண்டு விரலை சாப்பிட்டதையோ இல்லை உனக்கு முக்காலம் தெரியணும், யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, இது அப்படியே ஆயிடுத்து.
ஈவன் கடைசியில் அந்த சண்டையெல்லாம் போடுற போது கூட, சண்டை போய்க்கு முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் பண்ணது கூட துரியோதனனே வந்து தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு சகதேவன்ட்ட வந்து டேட் குறிச்சுன்னு போகிறான். ஏன்னா அவன் ஜோதிஷத்தில் பெஸ்ட் யார், சகதேவன். அதுக்காக வந்துட்டு போகிறான். பட் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இவன் வந்து சுண்டு வரல் சாப்பிட்டதுனால இவனுக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு ஒருத்தருக்கு தெரியாது. ஆச்சு 18 நாள் மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா இவன் எல்லாம் இருக்கிற போது ஒரு நாளைக்கு இந்த இவன் கேட்குறான், சகதேவன் கிருஷ்ணன்ட்ட, தாமோதரா பத்மநாபா அப்படின்னு ஒவ்வொரு பேராக சொல்லிவிட்டு, நான் எங்கே தப்பு பண்ணினேன், எனக்கு முக்காலமும் தெரியும். அப்படி இருந்தும் குந்தி வந்து அம்மா அவன் மடியில் போட்டுண்டு, கர்ணனை மடியில் போட்டுட்டு அழற போகுது, என் மூத்த மகனேன்னு சொல்லி அழற போகுது. அது அவனோட பிறப்போட ரகசியம். அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படிங்கிற. உனக்கு என்னெல்லாம் தெரியும்? எனக்கு ஆல்மோஸ்ட் 99% ஜோதிஷத்தில் எல்லாமே தெரிஞ்சுடுது. ஏன்னா இப்போ ஒரு பர்சன்ட் எனக்கு போயிடும். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், மனுஷ எத்தனம் 99% தான். அந்த 1% உனக்கு தெரிஞ்ச அப்புறம் நான் எதுக்குடா? பகவான் எதுக்கு? பகவானுக்கு தான் அந்த 1% தெரியணும். அப்போ தான் சகதேவனோட கர்வமே அடங்கிது. எனக்கு எல்லாம் தெரியணும் ரொம்ப பேர் ஆடுறா இல்லையா, அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு யாராவது இன்டெலிஜென்ட், அவனை விட சூப்பர் இன்டெலிஜென்ட் வரும். அந்த மாதிரி பகவான் சொன்னப்புறம் தான் சகதேவனுக்கு அது அடங்கிது. இந்த கர்வம் அழிஞ்சு அவன் நல்லவனான் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அவன். அதனால் ஜோசியம் பாதி, ஹேஷியம் மீதி. எந்த ஜோசியனும் நமக்கு 101% உண்மையை சொல்ல மாட்டான். யாராவது சொல்லுவாளா, நீங்கள் செத்து போயிடுவீள், இத்தனாம் தேதி செத்து போய்டுன்னு சொல்லுவாளா? ஆனால் ரொம்ப பேருக்கு அது தெரியும். அதை சொல்லக்கூடாது, அதுதான் சாபம். அதை சொல்லுன்னு வற்புறுத்தினா கஷ்டமாயிடும், சொல்லக்கூடாது. எனவே 99% நமக்கு தெரிஞ்சாலும் அந்த 1% மேலே சூப்பர்மேன் நம்மளோட காட் தான், ராதே கிருஷ்ணன். அவர் சரணத்தை பிடிச்சிப்போம், வாழ்க்கையில் முன்னேற முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க வளத்துடன். இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ வெரி மச்.